இப்போ பாருங்கள், இந்த தண்ணி எதுக்கு வச்சுருக்கேன்னா கால் வலிக்காக தாங்க வச்சுருக்கேன். இதில் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ராக் சால்ட் இருக்குது பாருங்கள், இந்து உப்பு. இது எல்லாருமே சொல்லுவாங்க சித்தாவில், ஆனால் பயன்படுத்தி பார்த்தோன்னா தான் தெரியுதுங்க. இதில் நான் இதில் 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது கிட்டத்தட்ட 8 லிட்டர் தண்ணி இருக்குங்க. நான் ரொம்ப இந்த அளவு வச்சுருக்கேன், ஏன்னா காலை உள்ளே வைக்கும்போது பொழியும் இல்லையா, அதனால் இதை போட்டு நல்லா இந்த கரண்டினால் நல்லா கலக்கிக்குங்க. நல்லா கலக்கிட்டு இப்போ நம்ம இந்த கையை அப்படி வச்சு பார்த்து இப்படி வச்சு எடுக்கணும். ஏன்னா அந்த குளிர்காலத்தில் கைகள் ரொம்ப ரஃப் ஆகிடும். வலி உள்ளவங்களுக்கு ரொம்ப விறுவிறுன்னு இருக்கும். அந்த இதெல்லாம் இந்த மாதிரி வச்சு எடுக்கும்போது, இந்த உப்பை போட்டு இந்த மாதிரி தண்ணியில் வச்சு எடுக்கும்போது நல்லா இருக்குங்க. இதே மாதிரி காலையில் நீங்கள் எந்திரிச்சு காலை கீழே வைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த அளவு தண்ணி வச்சு இந்த உப்பை போட்டு அப்படியே இறங்குறதுக்கு முன்னாடி இந்த தண்ணிக்குள்ளே, இந்த சுடு தண்ணிக்குள்ளே வச்சுட்டு எடுத்து அப்புறம் நடந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி இரவு படுக்கிறதுக்கு வேலைகளாக முடிச்சுட்டு இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கால்களை உள்ளே வச்சு கைகளை அந்த மாதிரி பண்ணி பார்த்துட்டு படுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். சர்க்கரை நோயாளிகளுக்கெல்லாம் இந்த குளிர்காலங்களில் ரொம்ப வலி இருக்கும். அப்புறம் இந்த மூட்டு வலி இருக்கிறவங்களுக்கும் இதை பயன்படுத்தி பண்ணிக்கலாங்க. இப்போ மூட்டு வலினா மூட்டை மட்டுமே வலிக்கிறது இல்லை, தொடப்பகுதி, அப்புறம் இந்த கெண்டைக்கால் சகத்த பகுதி, கீழே கணுக்கால் பகுதி எல்லாமே வலி வந்துடும். அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த குளிர் காலத்தில் ரொம்ப வலிக்குங்க. வெயில் இல்லைனாலே வலி இருக்கும், நல்லா முணுக்குன்னு பிடுங்குற மாதிரி இருக்கும். அதெல்லாம் இதை வச்சு பண்ணும்போது நல்லா குறையுதுங்க. நானும் வச்சு பார்த்தேன், நல்லா இருக்குது. இந்த மாதிரி எல்லோரும் பயன்படுத்தி கால்களை நனைச்சி இந்த வலி இல்லாமல் குறைச்சிக்குங்க. மூட்டு வலி உள்ளவங்க முக்கியமாக அதுனுங்க. வெந்நீர் நல்லா கொதிக்க வச்ச வெந்நீரில் ஆகுனாலும் சரி, இல்லைன்னா பதமாக ஆற வச்சு அந்த பதத்தில் வச்சுக்கிட்டாலும் சரி, எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. இந்த உப்பை போட்டுட்டு கலக்கி நீங்கள் உங்களுக்கு சூடு எவ்வளோ அளவு பொறுக்க முடியுமோ அந்த அளவு நம்ம வச்சுக்கலாங்க. பார்த்திங்கன்னா இப்படி தான் வச்சிடணும். இப்போ நான் முழுமையாக காலை உள்ளே வச்சுருக்கேன். இந்த அளவு சூடு இப்போ பொறுக்க முடியுது. எந்த அளவு பொறுக்க முடியுதோ அந்த அளவு நம்ம வச்சுக்கலாம். எவ்வளோ சூடு நம்மளால் பொறுக்க முடியுமோ அந்த அளவு வரைக்கும் நம்ம பயன்படுத்தி வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம நடக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கு. கொஞ்சம் சிரமம் பாராமல் 2 வேளையும் பெரியவங்கள்லாம் நல்லா 2 வேளை பண்ணலாம். வீட்டில் ஆள் இருக்கிறவங்க, இல்லாதவங்க கொஞ்சம் அதிகாலையில் எந்திரிச்சு தான் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டோம்னா இந்த வலியிலேருந்து மீளலாங்க. நல்லாவே வலி குறையுது. மாத்திரை மருந்துகளோடு இந்த மாதிரி இந்த உப்பை பயன்படுத்தி பண்ணும்போது வலியெல்லாம் நல்லா, அந்த விறுவிறுப்பு, கடுமையான வலி கூட நல்லா குறையுது. இதை பயன்படுத்தி பாருங்கள். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்துப்பூ கால் வலி உள்ளவங்க ஒவ்வொருத்தங்க வீட்லேயும் வாங்கி வச்சுருங்க. இந்த குளிர்காலத்தில் பெரும்பாலும் ரொம்ப மரமரப்பு வந்துருங்க. அப்புறம் கால் பாதத்தில் மதப்பாக இருக்கும் சர்க்கரை நோயாளிகளுக்கெல்லாம். அவங்களும் இந்த மாதிரி பண்ணுனா ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். எல்லோரும் இந்த மாதிரி பண்ணி பயன்படுத்தி பாருங்கள். இந்த பதிவை முழுமையாக பார்த்துட்டு இதை வீட்டில் செஞ்சும் பார்த்துருங்க. ஏன்னா ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டு வேலை பார்க்குறவங்க அவங்க கூட இதை பயன்படுத்தலாம். அப்புறம் இந்த வெரிகோஸ் வெயின் இருக்கிறவங்க அவங்களும் இந்த மாதிரி தண்ணியில் வச்சு இதை பயன்படுத்தி பாருங்கள். நல்லா கிளியர் ஆகுங்க. இந்த மாதிரி ரொம்ப நாள் தொடர்ந்து இல்லைன்னாலும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள், இல்லை வாரத்தில் 2 நாள் அந்த மாதிரி பயன்படுத்திக்கிட்டு வரலாம் அந்த தண்ணியை. பெரும்பாலும் இந்த காலையில் எந்திரிச்சோன்னா காலை கீழே வைக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள், அவங்க இதை கட்டாயம் பண்ணுங்கள். இதை பார்த்துட்டு விடாமல் எல்லாம், இது கொஞ்சம் ஈஸியானது தான். சால்ட்டும் ரொம்ப விலை கம்மி தான். மருந்து மாத்திரைகளோடு இதையும் நம்ம இந்த மாதிரி உள்ள இதெல்லாம் பயன்படுத்தினா தான் நமக்கு வலிகள் தீருங்க.
இன்னொன்று வாயெல்லாம் கூட இறுக்கி பிடிக்கும் குளிர்காலத்தில். அவங்கெல்லாம் வந்து இந்த புளிப்பான இது நெல்லிக்காய் இல்லைன்னா நம்ம புளியம் இலை இருக்குது பாருங்கள், கொழுந்து இலையாக இருக்கிறத போட்டு வாயில் மென்று அந்த உமிழ்நீரை குடித்தாலும் நல்லது தான் நமக்கு. அந்த மாதிரி பெதுங்கும்போது நமக்கு வாயில் அந்த கொஞ்சம் இறுக்கமாக இருக்கிறது நல்லா குறைஞ்சிடுங்க. இதெல்லாம் பயன்படுத்தி பார்த்து சொல்லுங்கள், எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிங்க.